புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முடக்குவாதம், பக்கவாதம், முழங்கால் மூட்டு வலி இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இப்போ முடக்குவாதம் அப்படின்னு பேசும்போது இதனுடைய சிம்டம்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மேபி அசால்ட்டாக விடுறதுனாலையோ என்னவோ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு விட்டுருது. அவங்க வாழ்க்கையை முடக்கி போடக்கூடிய அளவுக்கு அந்த முடக்குவாதம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு வருது. டாக்டர், இதனுடைய அறிகுறிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு முடக்குவாதம் அப்படின்னு பேரே நமக்கு உடம்பையே முடக்கி வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதாவது நம்மளுடைய சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய பெரிய ஜாயின்ஸ் வரையும் கூட இந்த முடக்குவாதம் நோயால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் தான் நம்மளுடைய உடம்புல இருக்கும். போக போக அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சின்ன சின்ன வேலைகளில் செய்ய முடியாததில் ஆரம்பித்து நம்மளால் சுத்தமாக நடக்கக்கூடிய முடியாது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. சில பேர் உட்காந்துருந்த இடத்துல எல்லா வேலையுமே செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. சில பேர் படுத்த படுக்கையை கூட முடக்கி போடுற அளவுக்கு இந்த முடக்குவாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு நாள்பட்ட நோயாக நமக்கு உருவாகக்கூடியதாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே என்னெல்லாம் காரணங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முடக்குவாதத்துக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறைகளில் நிறைய மாற்றம் கொண்டு வந்தது தான் மெயின் ரீசனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய புளிப்பு சேர்ந்த உணவுகள், அதாவது புளிப்பு கலந்த ஆல்ரெடி பழைய உணவுகள், நேற்று ஊற வச்ச உணவுகள், பழைய உணவுகளை நொதிக்க வச்சு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதே மாதிரி நிறைய பேக்கெட் ஐட்டம்ஸ், பேக்கடு ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த உணவுகள் எல்லாமே நமக்கு அந்த ரசாயன மாற்றங்கள் எல்லாமே நம்ம உடம்புல உண்டாகிட்டு நாள்பட நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய முட்டுகளை சேதப்படுத்த ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு இந்த உணவுகள் எல்லாமே, இந்த புளிப்பு தன்மையான உணவுகள் எல்லாம் நம்ம உடம்புல சேர சேர என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நம்மளுடைய சின்ன ஜாயின்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ஸ் வரைக்குமே போயிட்டு சேர ஆரம்பிக்குது முதல் கட்டமாக. அதுக்கப்புறமா அந்த கெட்ட கழிவுகள் எல்லாமே, அந்த நீர் எல்லாமே உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கெட்ட வாயுவோட சேர்ந்து நமக்கு ஜாயின்ஸில் ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா வீக்கம் எல்லாமே உள்ள நீர் கோர்த்து நமக்கு மேலே தொட்டு பார்க்கும்போது சில பேருக்கு சுடுற மாதிரி ஒரு வெதுவெதுப்பாக இருக்கும். அந்த எல்லா ஜாயின்ஸ்லேயுமே வெதுவெதுப்பாக இருக்கும். அதே மாதிரி முட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கம் ரெட்னஸ் வெளியில் நமக்கு பார்க்கும்போதே ரெட்னஸ் தென்பட ஆரம்பிக்கும். இது சின்ன கை மூட்டுகள்லேருந்து பெரிய கால் மூட்டுகள் வரைக்குமே பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வீக்கம் வலிகள் எல்லாமே வர ஆரம்பித்து படிப்படியாக அவங்களுக்கு சுத்தமாக ஒரு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்துரும். ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போ இந்த முடக்குவாதம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு இதுக்கு முறையான சிகிச்சை என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த வலியோடையே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்க அணுகிறாங்க? அந்த மாதிரி நடக்க முடியாமல் வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு உடம்புல நான் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகள் நமக்கு உடம்புல தேங்கிட்டு அந்த கழிவுகள் நீராக போய் தேங்க ஆரம்பிக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த கழிவு நீர் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய சிகிச்சை நம்ம முதல் கட்டமாக மேற்கொள்ள ஆரம்பிக்கணும். அதாவது கழிவு நீக்க சிகிச்சை. நம்ம உடம்புல முற்றிலும் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாத நீர்னு சொல்லக்கூடிய அந்த கழிவு நீரை வெளியேற்றக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சை முதல் கட்டமாக பண்ணிவிட்டு, கழிவுகள் எல்லாத்தையுமே நீக்க நம்ம உடனேயே நமக்கு அந்த வீக்கம் எல்லாமே, ஜாயின்ஸோட ஸ்வெல்லிங், மேலே இருக்கக்கூடிய ரெட்னஸ், அந்த வெதுவெதுப்பாக இருக்கக்கூடியது, டெண்டர்னஸ், இது எல்லாமே படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த கழிவுகள் நீக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வலிகளுக்கான மருந்துகள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வற்ற என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கம் வற்றும் போது வலிகளுக்கான மருந்துகள் நமக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். படிப்படியாக அந்த வலிகள் சின்ன ஜாயின்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ஸ் வரையுமே நல்லா வலி நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நமக்கு முட்டிகளை சுற்றி வீக்கம் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த கெட்ட நீர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஜாயின்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நல்லா அரிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டு மூட்டுகளுக்கு நடுவில் செனாவியல் ஃப்ளூயிட்ன்ட்டு ஒரு லிக்விட் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த தோற்றம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கெட்ட கழிவு நீர் எல்லாமே அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்கும் போது 2 எலும்புகளும் நல்லா ஒன்றா சேர்ந்துட்டு ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்மளால் ஜாயின்ஸை நீட்டவும் மடக்கவும் முடியாத சூழ்நிலை உண்டாக ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
சத்யவேல் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? கோயம்புத்தூர் மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காங்க. உங்கள் வயது? 33. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார் டாக்டர் கிட்ட. ஐயா வணக்கம். வணக்கங்க மேடம். சொல்லுங்க, என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேடம் அல்சர் பிரச்சனை, வயிறு அடிவயிற்றில் ரொம்ப வலியாக இருக்கு மேடம். சரிங்க, எவ்வளோ நாளாக இருக்கு ஐயா? கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இருக்குது. 2 வருஷமா இருக்கு. சாப்பிட்றது ஜீரணம் ஆகுதா? என்ன மேடம்? சாப்பாடு சாப்பிட்றது ஜீரணம் ஆகுதா உங்களுக்கு? ஜீரணமாகுது மேடம். மோஷன்லாம் வயிறு நைட்டான வயிறு கும்முன்னு இருக்குது. சரிங்க, மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா இல்லை டைட்னஸ் ஏதாவது இருக்கா? இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் போகுது. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வயிற்றில் வந்து புண்ணு இருக்கும்போது நீங்கள் நிறைய வந்து புளிப்பு ஐட்டமோ இல்லை வந்து காரம் சேர்ந்த உணவுகளோ நிறைய சேர்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா படிப்படியாக அந்த முதல்ல வந்து எரிச்சல் வர ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு குடல் ஃபுல்லாகவே வந்து நிறைய புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து நம்மளுக்கு நார்மலாகவே நம்ம செரிக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே செரிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நம்மளுடைய குடல்களுக்குள்ளே வந்து ஒரு ஆசிட் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுக்கு செரிமானத்துக்கு முதல் கட்டமாக இருக்குது. நீங்கள் இதோட சேர்த்து நிறைய காரம் சேர்ந்த உணவுகளோ இல்லை நிறைய பீவரேஜஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலோ இல்லை நிறைய புளிப்பு சேர்ந்த உணவுகள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலோ இன்னும் அந்த ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகிட்டு சில பேருக்கு வந்து வயிற்றில் வந்து அங்கங்கே நமக்கு வயிற்றில் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த லேயர் எல்லாம் அங்கங்கே வந்து உங்களுக்கு நார்மலாக புண்ணு மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து குடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரியான உணவுகள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கணும். நீங்கள் நிறைய மோர் வந்து எடுத்துக்கலாம். மோரில் ஜீரகம் கலந்து டெய்லியும் 2 டைம் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி இளநீர் இருக்குது பார்த்தீங்களா, இளநீரில் வந்து நைட்டே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் வந்து போட்டு ஊற வச்சுக்கோங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த இளநீர் வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. இது குடிச்சிட்டு வரும்போதே உங்களுக்கு வயிற்றில் புண் இருந்தாலும் வயிற்றில் ஏதாவது வலி இருந்தாலும் உடல் சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு, அதனால கூட அல்சர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த இளநீர் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க, இந்த வெந்தயம் ஊற வச்சு இளநீர் குடிச்சிட்டு வரும்போது இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே முழுமையான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ரொம்ப அல்சர் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக மருத்துவர் அணுகி எந்த அளவுக்கு உங்களுடைய அல்சரோட லெவல் இருக்குன்றது பார்த்துட்டு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்காக மருத்துவம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? மேம் சிவகாசிலேருந்து பேசுகிறேன் மேம். அம்சா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயதை சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? மேம் வயசு வந்து 23 மேம். தொடர்ந்து மேம் எனக்கு தைராய்டு கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கம்மா. அதுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு மேம், கட்டியா போகுது. சரிம்மா, கட்டியோட அளவு சொன்னாங்களாம்மா? சொன்னாங்க மேம் 9 mm சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நிறைய கட்டிகள் இருக்கா இல்லை ஒரு கட்டி மட்டும்தான் இருக்கா? ஒரு கட்டி மட்டும்தான் இருக்கு. சரிம்மா, மாதம் மாதவிடாய் கரெக்டாக ஆகிடுறீங்களா? இல்லை மேம் அதுவும் ஆகுறது இல்லை மேடம். வந்த பீரியட்ஸ் வந்து நிறைய போகுது, ப்ளீடிங் நிறைய ஆகுது உங்களுக்கு? ஆமாம், அது இல்லாமல் வெள்ளைப்படுதல் நிறைய இருக்கு மேம், அதுவும் இருக்கு. சரிம்மா, ஏஜ் என்னம்மா உங்களுக்கு? ஏஜ் வந்து 23 மேம். சரி, ஓகேம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏஜ் வந்து 23 தான் இருக்குன்னும் போது நமக்கு கட்டிகளோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு வந்து மல்டிபிள் ஃபைப்ராய்ட் சின்ன சின்ன கட்டிகளாக நிறைய வந்து இருக்கும். இவங்களுக்கு ஒரே ஒரு கட்டி, அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னும் போது கொஞ்சம் ஆரம்பத்திலே கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடிவயிற்று பகுதிகளுக்கு சரியாக எக்ஸசைஸ் கொடுக்காம ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலைகளோ இல்லை வந்து ஒரே இடத்துல நின்னே பார்த்துட்ருக்கீங்க வேலைகள் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து அந்த கர்ப்பப்பையிலோட அழுக்குகள் வந்து வெளியேறாது. அந்த மாதிரி இருக்கும்போதும் சில பேருக்கு வந்து கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு கட்டிகள் வந்துடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அது சரி பண்ணிடலாம். 9 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னும் போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கலர்ச்சி காய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வாங்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு மட்டும் எடுத்து நீங்கள் வீட்டிலே நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு 50 கிராம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு ஒரு 25 கிராம் அளவுக்கு மிளகு வாங்கிட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து தேனில் கலந்தோ இல்லை வந்து பாலில் கலந்தோ எடுத்துகிட்டு வரலாம். இதுவே நிறைய மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னும் போது 3 நேரமும் கூட உணவுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதை எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கு அந்த கட்டிகளோட அளவு வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். மாதம் நிறைய மாதவிடாய் போகும்போதே உங்களுக்கு அந்த கட்டிகளுமே நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப வலிகள் இருக்குது அப்படின்னா வெந்தயம் மட்டும் எடுத்துக்கோங்க. நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம். மேடம் என் பேர் ரேவதி மேடம். சரிம்மா, எந்த ஊர்ல? கிருஷ்ணகிரியில இருந்து கூப்பிடுறேன் மேடம். யாருக்காகம்மா? எனக்கு தான் மேடம். உங்க வயதுமா? எனக்கு 33 வயசு ஆகுது மேடம். சரிம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. சரிங்க மேடம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு?
எனக்கு வெள்ளைப்படுதுமா. சரி, எவ்வளோ நாளாக இருக்குமா? எனக்கு அது ஒரு 2 வருஷமா இருக்குமா. சரி, வெள்ளைப்படும் போது உங்களுக்கு அதோட நிறம்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதாம்மா? எல்லோயிஷாக இருக்க மாதிரி? ஒரு மாதிரி சளி மாதிரிதாம்மா இருக்கு. சரிம்மா. எப்போவுமே வலி தொடர்ந்து இருக்கு. இருக்கா? எப்பவுமே வருதுமா. தலைக்கு இன்னும் இந்த தலைக்கு ஊத்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் 5 நாளுக்கு அதிகமா ஆகுதுமா. ஓகே. வயிறு வலி அதிகமா இருக்குது அந்த டைம்ல. சரிம்மா. உடம்பு வெயிட் கம்மியாயிட்டே போகிற மாதிரி வெயிட் கம்மியாகுதுமா. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. உடம்பு வெயிட் கம்மியாயிட்டே போகுது, வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக உடலோட சூடில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். உடம்பு சூடு வந்து அபரிமிதமாக சில பேருக்கு வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஹீட் வந்து நாளைக்கு இருக்காது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இருக்குன்னும் போது உங்களுக்கு ரொம்ப நாள் வெள்ளைப்படுதலும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு சூடு அதிகமாக இருக்கும்போது கை கால் பாதங்களில் வந்து எரிச்சல் இருக்கும், கண்ணில் வந்து எரிச்சல் இருக்கும், பாடி வெயிட்டுமே நல்லா குறைஞ்சிட்டே போவாங்க. இது எல்லாத்துக்குமே உடல் சூடு தான் வந்து மெயின் ரீசனாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் வந்து சோட்டு கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, அதோட மடல் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு விரல் அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லியை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 7 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மோரில் வந்து நல்லா ஒரு கலந்துட்டு இந்துப்பு கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக ஒரு 40 டேஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை முழுமையாக சரியாயிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, கேட்குதுமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என் பேர் ரவி. ஓகே சார், எந்த ஊர்லேருந்து? திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயது சொல்லுங்கள். எனக்கு ஏஜ் வந்து 32 ஆகுது மேடம். 32. உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேடம் எனக்கு வந்து தலையில் வந்து சொரியாசிஸ் மாதிரி இருக்கு மேடம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு டாட் மாதிரி இருந்தது மேடம். அந்த டாட் வந்து உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு, தலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அது ஸ்ப்ரெட் ஆகி நான் ஏதோ டேண்ட்ரஃப் மாதிரி நினச்சி அப்படியே விட்டுட்டேன். அந்த டேண்ட்ரஃப் வந்து ஃபேஸ்லாம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆச்சு, அப்படியே பவுடர் மாதிரி கொட்டுது. அது வந்து கழுத்து உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. முடியெல்லாம் கொட்டுது. இது எல்லாமே 1 இயரா இருக்கு மேடம். ஓகே. இப்போ அது சொரியும் போது உங்களுக்கு அதுல இருந்து ப்ளீட் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், எரிச்சல் மட்டும் இருக்கு மேடம். சரி, ஓகே. சரி, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 1 இயராகவே உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குன்னும் போது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே பொடுகு மாதிரி இருக்கும்போதே கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துருக்கணும். கொஞ்சம் அந்த விட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் போது நமக்கு தலையிலேருந்து நமக்கு முகத்தில் இறங்கி வருது, சில பேருக்கு புருவத்தில், கண் இமைகளில் கூட சில பேருக்கு வந்து வர ஆரம்பிக்கும் இந்த சொரியாசிஸ். ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே வந்து பார்த்துட்டு பொடுகுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பத்திலே வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, ஸ்கின்னோட ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபேஸ்லேயும் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாகவே பரவக்கூடிய சான்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நிறைய புளிப்பு ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. புளி வந்து சேர்க்காமல் உணவுகளில் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி புளிப்பு சேர்ந்த பழங்களும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. டீ காஃபி எதுவும் குடிக்க வேண்டாம், பால் சேர்ந்த உணவுகள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு சீ ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீட்லேயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து பரங்கி சக்கைன்ட்டு ஒரு மருந்து வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதில் ஒரு 50 கிராம் வாங்கிட்டு துளசி இலை இருக்குது பார்த்திங்களா, அதை இடித்து சாறு எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பரங்கி சக்கையை போட்டு நல்லா ஊற வச்சிடணும். வெயிலில் நல்லா ஊற வச்சு உலர்த்திட்டு அதை வீட்டிலே நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 4 கிராம் 5 கிராம் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து காலையில் நைட்டு 2 டைம் வந்து குடிச்சிட்டு வரணும். இதை சாப்பிட்டதுக்கப்புறமா குடிச்சிட்டு வரலாம். ரெகுலராக இதை பண்ணிவிட்டு தலைக்கும் முகத்துக்கும் வந்து குப்பைமேனி இலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா அரைச்சி அதில் மஞ்சள் தூள் கலந்து ரெகுலராக ஃபேஸ்க்கு வந்து பேக் மாதிரி போட்டுட்டு வாங்க. இதை போட்டுட்டு வரும்போதே அந்த ட்ரைனஸ் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்கின் பீல் ஆகி வர்றது எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர், என்னோட பேர் மீனா. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் தென்காசிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கேன். சரி, உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். சரிங்க டாக்டர். வணக்கம், என்னோட வயசு வந்து 35 ஆகுது. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு சளி ரொம்ப தொடர்ந்து தண்ணி மாதிரி மூக்குல வடிஞ்சிட்டே இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குமா? எனக்கு வந்து ஒரு 6 மாசமா இருக்குமா. சரி, விட்டு விட்டு வருதா இல்லை தொடர்ந்து 6 மாதங்களா சளி இருந்துகிட்டே இருக்கா? தொடர்ந்து அப்படியே இருக்கு மேம். காலையில் டைம்ல நிறைய தும்மல் வந்துட்டே இருக்கு. சரிம்மா, அடுக்கு தும்மல் மாதிரி? ஆமா.
சரிம்மா. சளியினுடைய கலர் வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருக்காம்மா உங்களுக்கு? இல்லம்மா, தண்ணி மாதிரி தான் மூக்குல காலையில் டைம்லும் சரி, தண்ணி சில்லுன்னு தண்ணியில் கை வச்சாலும் சரி தண்ணி மாதிரி வடிது, தும்பல் வந்துட்டே இருக்குது. சரி, ஓகேம்மா. தலைவலி தலைபாரம் ஏதாவது இருக்காம்மா? இருக்குமா. அந்த தும்மல் வந்துட்டே இருந்தா கூட சரி, தலையெல்லாம் பாரமா இருக்கு, தொண்டையெல்லாம் வலியும் இருக்கு. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா, சரியாயிடும் இது. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர் எல்லாமே ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அந்த கர்டைன்ஸ்லாம் கூட சில பேர் வந்து டஸ்ட்டோடே வச்சுருப்பாங்க. அதையே நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த டஸ்ட்டே நம்ம திருப்பி திருப்பி இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு சுவாச உறுப்புகள் எல்லாமே ரொம்ப வந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமாக ஆரம்பிக்குது. நமக்கு மூக்கிலேருந்து ஆரம்பித்து நுரையீரல் வரைக்குமே அந்த டஸ்ட்டு வந்து போயிட்டு உள்ள வரைக்கும் போகும்போது உள்ளே நம்மளுடைய அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாகிட்டு நிறைய மியூக்கஸ் வந்து உற்பத்தி பண்ணி விட்டுரும். அந்த சளி தான் உங்களுக்கு வந்து அடுக்கு தும்மலாக வந்துட்டு உங்களுக்கு அந்த டஸ்ட்டை வெளியில் தள்ளும் போது நிறைய மியூக்கஸ் வந்து வெளியில் வர்றது, மூக்கில் நீர் மாதிரி வடிகிறது, தலைபாரம் இருக்கிறது, இதெல்லாம் படிப்படியாக வர ஆரம்பிக்குது. இதுக்கு நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து வாரம் 2 முறை வேது பிடிச்சிட்டு வாங்கம்மா. ரெகுலராக சுடு தண்ணியில் வந்து கல் உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் நொச்சி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, வேப்ப இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு பிஃபோர் வந்து நீங்கள் அந்த ஸ்டீம் பண்ணிட்டு வரலாம். ஃபேஸ்க்கு ஸ்டீம் பண்ணிட்டு வரும்போது உள்ள அந்த நேசல் கேவிட்டிஸில் உள்ளே இருக்க மியூக்கஸ் எல்லாமே நல்லா இலகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். படிப்படியாக உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், நுரையீரல் வரைக்குமே நல்ல இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அந்த நீரை வந்து நம்ம சுவாசிக்கும் போது உள்ள வரைக்குமே நமக்கு போயிட்டு கிருமிகள் எல்லாமே நல்லா அழிஞ்சிட்டு சீக்கிரமாக சைனஸ் தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிட்டு வந்துடும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனஸ் தொந்தரவுகளுக்காக சிறப்பாக வந்து மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். இதை சாப்பிட ஆரம்பித்து 2-3 நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 2-3 மாதங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து சைனஸ் தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகளும் கொடுப்போம். நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது திருப்பி உங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகள் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கீதாமா. எந்த ஊர்லேருந்து? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் பேசணும் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என்னோட வயசு 21 மேம். பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேடம், பிசிஓடி சம்பந்தமா பேசணும். பீரியட் சரியா வர மாட்டேங்குது மேடம். 2 மாசம். எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த தொந்தரவு? இது ஒரு 2 வருஷமா இருக்கு மேடம். சரிம்மா, பீரியட்ஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒரு டைம் வருதா இல்லை மாதம் கரெக்டாக? 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி வருது மேம். வரும்போதும் நல்லா வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வருது மேடம். சரிம்மா, உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே போறீங்களா? கொஞ்சம் வெயிட் போட்டுட்டு இருக்கேன் மேம். சரிம்மா, சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பண்ணிட்டு வாங்க, சரி பண்ணிடலாம். தொடர்ந்து வந்து உங்களுக்கு பிசிஓடி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும்போது உடம்பு வெயிட் வந்து கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு வாட்டி வந்து தைராய்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து தைராய்டு ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை அதுக்கான கரெக்டான டோசேஜில் நம்ம மருந்துகள் எடுத்துக்கலனாலுமே சில பேருக்கு பிசிஓடி தொந்தரவுகளில் கொண்டு போய் விட ஆரம்பிச்சிடும். இதுக்கு நிறைய வந்து பேக்கெட் ஃபுட்ஸ், அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி வீட்லேயுமே நிறைய வறுத்த பொரிச்ச உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலே வந்து உங்களுக்கு கருஞ்சீரகம் வந்து எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட வெந்தயம் 2யுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. 2யும் ஒரு 50-50 கிராம் எடுத்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 கிராமும் ஒரு 3 கிராம் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றுலையோ இல்லை 2 நேரமோ காலையிலும் நைட்டும் 2 நேரமுமே வந்து தேனில் குழச்சி நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சினைப்பையில் வந்து நீர் முட்டைகள் வந்து நிறைய இருக்கும், நீர்க்கட்டிகள்னு சொல்லுவோம். அது எல்லாமே நல்லா கரைஞ்சி மாதவிடாய் உங்களுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மருத்துவமனையில், ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்காக சிறப்பாக ஒரு எண்ணெய் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது ரெகுலராக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 3-4 மாதங்களில் அந்த நீர்க்கட்டிகள் ஒரு சைடு இருந்தாலும் இல்லை 2 சைடு இருந்தாலுமே படிப்படியாக நல்லா முழுமையாக கரைஞ்சி மாதவிடாயும் மாதம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த நீர்க்கட்டிகள்னால உடம்பு வெயிட் போடுறது இல்லை அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது இது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பித்து பிசிஓடி தொந்தரவுகள்லேருந்து முழுமையாக வெளிவந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் கவிதா, ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட அத்தைக்காக பேசணும். ஓகே, அவங்க வயது என்னம்மா? அவங்களுக்கு 45. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம்.
வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? என்னோட அத்தைக்காக கேட்கணும் மேடம். அவங்களுக்கு முதுகு வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. 1 வருஷமா இருக்கு. சரிம்மா. காலையில எந்திரிக்கும் போது வலி அதிகமா இருக்கு. கீழே எதுவுமே குனிஞ்சு எந்த ஒரு பொருளுமே எடுக்க முடியலன்னு சொல்றாங்க. சரி. நைட்டுமே வலி ரொம்ப அதிகமா இருக்கனால தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தோம். அதுல வந்து L4 L5 டிஸ்க்ல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேம்மா. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும். நடக்கிறாங்களாம்மா நார்மலா? நான் ரொம்ப தூரம் நடக்க முடியல. வீட்டுக்குள்ளேயே மட்டும் நடக்க முடியுது. முதுகில் ஏதாவது வீக்கம் மாதிரி எதுவும் இருக்குங்களா? வீக்கம் எதுவும் இல்லைங்க. எதுவும் கிடையாது. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முதுகு எலும்பில் L4 L5ல குறிப்பாக தேய்மானம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட அமைப்பு வந்து கொஞ்சம் உள்ள வளைஞ்ச மாதிரி வெளியில் வந்திருக்கும். அந்த உள்ள வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் L4 L5ன்னு சொல்லக்கூடிய 2 டிஸ்க் இருக்குது. அந்த இடத்தோட அமைப்பு வந்து நார்மலாகவே கொஞ்சம் குறுகலாகவே இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம ரொம்ப அசைவுகள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வந்து நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை அந்த இடத்துக்கு வந்து நிறைய வெயிட் தூக்கி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய L4 L5 அந்த எலும்புகள் வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிடும். சில நேரம் வந்து அதோடைய பொசிஷன் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வு மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெட்டு மாதிரி இருக்கும், அது வந்து விலகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவோம். 2 டிஸ்க்குக்கும் நடுவில் இருந்து வெளியில் வரும்போது அது பல்ஜ் மாதிரி வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் ஸ்பைனல் கரெக்ஷன்ற ஒரு முறை வந்து பண்ணி அந்த ஸ்பைனல் கார்டோட அமைப்பை வந்து கொஞ்சம் நேராக்கிட்டு வெளியில் வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் பல்ஜை வந்து நல்லா உள்ளே தள்ளிட்டு ஆனுலார் கிளஷர்னு சொல்லுவோம், வெளியில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கக்கூடிய பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். தொடர்ந்து அதை ஒரு 2-3 நாள் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு வலிகள் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். மேலே வந்து உங்களுக்கு பற்று போடுறது, மேலே ஒற்றடம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது படிப்படியாக உங்களுக்கு வலிகள் குறையிறதும் உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள் தேய்மானத்தை நல்லா பெருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இப்போதைக்கு வீட்டில் வந்து முக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு எண்ணெய், விளக்கு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் 3மே வந்து நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு 50 ml எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றா கலந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து அந்த இடத்துக்கு வந்து தேய்ச்சிட்டு வாங்க. இது பண்ணிட்டு வரும்போது நல்லா வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப வலிகள் ஜாஸ்தி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய நம்ம RJR மருத்துவமனைக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, விரைவிலே சரியாகிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நந்தினி மேடம் என் பேரு. நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? 38 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? முடக்குவாதம் இருக்கு டாக்டர் எனக்கு. சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்கு? இது 1 வருஷமா இருக்கு டாக்டர் எனக்கு. சரி. மூட்டுக்கு வலி இருக்கு, வீக்கம் இருக்கு. சரி. நம்ம காய் அரிஞ்சனா 1 நிமிஷம் பாத்தீங்கன்னா அப்படியே மரக்கட்ட மாதிரி ஆயிடுது, விரதெல்லாம் அப்படியே நின்னுடுது. சரிம்மா, நடக்கிறீங்களா? நடக்க முடியுதா? நடக்க முடியுது மேடம், கொஞ்ச தூரம் தான் நடக்க முடியுது. ஒரு 10 நிமிஷம் நடந்தானா பயங்கரமான கால் வலியா இருக்கு. சரிம்மா. படிக்கட்டு ஏற முடியல, உட்கார்ந்துனா எழுந்து காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ள உயிர் போயிடுது மேடம் கொஞ்ச நேரத்துல. சரிம்மா, சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா? சுகர் பிபிலாம் இல்ல மேடம். வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். நானு வெயிட் அதிகமா இருக்கீங்க? ஆமா, வெயிட் அதிகமா இருக்கு. சரிம்மா, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ரெகுலரா பண்ணிட்டு வாங்க. சொல்லுங்கம்மா. மலச்சிக்கல் ப்ராப்ளமும் இருக்கு டாக்டர் எனக்கு. சரி, ஓகே. நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முதல்ல வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது நமக்கு சரியான முறையில் மோஷன் வந்து வெளியில் போகாது. அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 டைமாவது நம்ம வந்து மோஷன் போய் உள்ளே இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டைமாவது கண்டிப்பாக மோஷன் போகணும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது உங்களுக்கு வலிகளும் வீக்கமும் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே தான் போகும், கம்மியாகாது. நீங்கள் என்ன தான் மருந்துகள் போட்டாலும் அந்த வீக்கம் வந்து உள்ளே தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு இந்த கழிவு நீக்க சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து முடக்குவாத நோயாளிகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். அது கொடுக்கும்போதே அவங்களுக்கு 2-3 டைம் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சுனாலே ஒரே நாளில் அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வீக்கம் அந்த வலிகள் வந்து நல்லா ஒரு பாதிக்கு பாதி அளவுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் டெய்லியுமே வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் பிபி எதுவும் இல்லாதன்னும் போது டெய்லியும் நைட்டில் வந்து ஒரு செவ்வாழை பழம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி
நீங்கள் வீட்டில் எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் பெயின் அதிகமாக இருக்குன்னும் போது உங்களுக்கு குறுந்தொட்டி வேர்னு சிட்ராமுட்டி வேர் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு 2-3 வேர் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டி போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அது ஒரு 200 ml அளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதில் வந்து சுக்கு மிளகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டு டெய்லியும் காலையில் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 48 நாள் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த மூட்டிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வீக்கம், ஸ்வெல்லிங், அந்த உள் வீக்கம் சொல்லுவோம்ல, உள்ள ஏதாவது அந்த ஜவ்வுகளில் நடுவில் இருக்கக்கூடிய தேய்மானம் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப அந்த முடக்குவாத நோயாளிகளுக்கு வந்து நாரிய ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்குன்னும் போது நீங்கள் கண்டிப்பாக மருத்துவர் அணுகி அதுக்கான முறையான மருத்துவம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு இதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதங்கள்லேயே முழுமையாக முடக்குவாதம் நோயிலேருந்து வெளியில் வந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? இது எனக்கு தான் காமிட்டேன். உங்கள் வயது என்னம்மா? 23. 23. உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. அம்மா டஸ்ட் அலர்ஜி இருக்கு மேடம். சொல்லுங்கம்மா. வெளியே எங்கேயுமே போக முடியல. லைட்டா தூசி பட்டா கூட தும்மல் அதிகமா வருது. சரிம்மா. கண் வந்து எரிச்சல் அதிகமா, கண்ணுல இருந்து தண்ணி வர்றது, தொண்டை அதிகமா வலி இருக்குது, தலை வந்து ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிம்மா. இது எல்லாமே எவ்வளோ நாளாக இருக்குது? இது ஒரு 6 மாசமா இருக்குது. சரிம்மா. மூக்குலேருந்து நீர் மாதிரி வடிஞ்சிட்டே இருக்கா? ஆமாடா. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரெகுலராகவே உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகவே உடம்புல இருந்துகிட்டே இருந்ததுனா தான் இது மாதிரி டஸ்ட் அலர்ஜினால உங்களுக்கு வந்து அடிக்கடி அடுக்கு தும்மல் வர்றது, மூக்கில் வந்து நீர் வடிகிறது, தலைபாரம் இருக்கிறது, இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடிய உணவுகள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வாங்க. சிறுதானிய கஞ்சிகள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. சிறுதானியம் சேர்ந்த உணவுகள் ரெகுலராக நம்ம உணவில் வந்து எடுத்துகிட்டே வரும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் பெருக ஆரம்பிக்கும். அதே மாதிரி விட்டமின் சி நிறைந்த பழங்கள்னு சொல்லுவோம். சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய விட்டமின் சி நிறைந்த பழங்கள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கிரேப்ஸு, இந்த மாதிரியான பழங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. நெல்லிக்காய் டெய்லியும் ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். பெரிய நெல்லிக்காய் வந்து தேன் ஊறலாவோ இல்லை வந்து ஜூஸ் மாதிரியாவோ வெயில் டைமில் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணும்போது உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லா வந்து வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, ஒரு சின்ன டஸ்ட் வந்தால் கூட ஈஸியாக வந்து சளி பிடிக்காது. ரொம்ப நாள் வந்து சளி பிடிச்சாலுமே ஒரு 2-3 நாள்லேயே வந்து க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நீங்கள் நிறைய டஸ்ட் அலர்ஜினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னும் போது நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓமம், மிளகு, சுக்கு, திப்பிலி, அதோட நிலவாகை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இது 5 பொருள்களையும் வந்து 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வீட்டிலே வறுத்து பவுடர் பண்ணி டெய்லியுமே ரெகுலராக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தேனில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. ரெகுலராக அதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு காலையில் எழுந்த உடனே வரக்கூடிய அடுக்கு தும்மலாக இருந்தாலும், மூக்கில் நீர் வடிகிறதா இருந்தாலும், என்ன ஒரு தலைபாரமாக இருந்தாலும் வந்து படிப்படியாக நல்லா குறைஞ்சி வந்துடும். சைனசைட்டிஸ் தொந்தரவுகளாக மாறாமல் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இந்த மருந்துகள் வந்து எடுத்து தற்காத்து கொள்ளலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன், ராஜேந்திரன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தானே கேட்குறேன். உங்கள் வயது சார்? 58 ஆகுது. 58. உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க ஐயா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? தோல் சார்ந்த பிரச்சனைக்காக நான் பேசுறேன். உடம்பெல்லாம் ஒரு தோல் வியாதிக்காக பேசுறேன். சரிங்க ஐயா. எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு காலு, கை, இந்த அக்குலு, அப்புறம் 2 உயிர்நிலை பக்கத்துல இருக்கு. சரிங்க ஐயா. நிறம் வந்து ரொம்ப கருப்பா இருக்குங்களா இல்லை வந்து அதுல நீர் வடிகிற மாதிரி, சீல் வடிகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தோற்றம் இருக்கா? கருப்பா இருக்கும், புண்ணாவது, சொரிஞ்சு ட்ரையா இருக்கு. நமக்கு ஒரு 4 ஆண்டு காலமாவே இருக்குமா இது? சரி, ஓகே. சரிங்க ஐயா. இதெல்லாம் வீட்டில் வேற யாருக்காவது இருக்குங்களா? இல்ல, வீட்டுல நம்ம குடும்பத்துல யாருக்கும், தாத்தா பாட்டிக்கு யாருக்கும் வந்துருக்கு. நமக்குலாம். சரிங்க ஐயா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கை கால்களில் அக்கலில் வந்து இருக்குது அப்படின்னும் போது எந்த இடத்துலலாம் வியர்வை வந்து அதிகமாக செக்ரேட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப வந்து வியர்வை செக்ரேஷன் அதிகமாக வருதுன்னும் போது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து குளிக்கலாம். வியர்வை அதிகமாக சுரக்கும் போது அந்த இடங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ரொம்ப வேர்த்து நீங்கள் அந்த உடைகளே மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். சில பேருக்கு வந்து ரிங் வார்ம் மாதிரி அந்த மாதிரியான படர் தாமரை இந்த மாதிரி கூட வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாக இருக்குன்னும் போது ஆரம்பத்திலே வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆகிட்டு சொரியாசிஸ் மாதிரி கூட மாற ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டில் வந்து
நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பால் உணவுகள் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீ, காஃபி எதுவும் குடிக்க வேண்டாம். புகைப்பழக்கம் இருந்ததுன்னா நிப்பாட்டிக்கோங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டிலே நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அருகம்புல் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இடித்து அதில் வந்து நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸில் வந்து மிளகும் வெற்றிலையோட ஜூஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி 2 கம்மாறு வெற்றிலையோட ஜூஸும் எடுத்துகிட்டு 2யும் நல்லா ஒன்றா கலந்துட்டு மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. டெய்லியும் இதை எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 48 நாள் தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான தோல் வியாதிகளாக இருந்தாலும் அது எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்குன்னும் போது படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் எடுக்கும்போதே நல்லா டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கழிவுகள் நம்ம உடம்புல தேங்க தான் உங்களுக்கு கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக தோல் வழியாக வந்து வெளியில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதனால நல்லா மோஷன் யூரின் போகிறது வந்து ரெகுலர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப தொந்தரவுகள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மருத்துவமனையை அணுகிட்டு அதற்கான முறையான மருத்துவம் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? மேம், நான் புவனேஸ்வரி. நான் திருச்சியிலேருந்து கூப்பிடுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க மேம் கேட்குறேன். உங்கள் ஏஜ் என்னப்பா? என் ஏஜ் வந்து 16 மேம். ஓகே, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேம், நான் வந்து 11th படிக்கிறேன். சரிங்க. இப்போ எனக்கு வெயிட் வந்து 80 கிலோ இருக்கு. வீட்லயே இருந்து வெயிட் லாஸ் பண்ற மாதிரி எதுவும் ரெமெடி இருக்கா? வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லை, தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேம் உடம்புல. தைராய்டு செக் பண்ணியிருக்கீங்களா? தைராய்டு லாஸ்ட் டைம் தான் செக் பண்ணோம். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேம். சரி, ஓகே. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுவீங்களா? கடையில் வாங்கின உணவுகள் நிறைய எடுத்துப்பீங்களா? ஆமாங்க மேம். சரிங்க, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னும் போது நிறைய பேக்கடு ஃபுட்ஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய மைதா சேர்ந்த உணவுகளும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரசாயன கலவைகளும் என்ன ஆகும்னா நமக்கு உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு நம்மளுடைய ஃபேட் டெபாசிஷனை வந்து அப்படியே வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள் வந்து நம்ம உடம்போட உழைப்புக்கு தகுந்த உணவுகள் தான் எடுத்துக்கணும். அதற்கு தகுந்த கலோரிகள் தான் நம்ம வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதற்கு அதிகமான கலோரிகள் சேர்ந்த உணவுகள் எடுக்கும்போது நம்ம உடம்பே வந்து அந்த சரியாக ஜீரணிக்காது. நமக்கு ஃபேட் டெபாசிஷனாக தான் நமக்கு உடம்புக்கு எக்ஸ்டர்னலுக்கு வந்து கொண்டு போக ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்கள் வீட்டிலே கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து செஞ்சுட்டு வாங்க. ரெகுலராக வாக்கிங் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய அந்த எக்ஸசைஸ் வந்து செஞ்சுட்டு வாங்க. இது வந்து காலுக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடம்பு வெயிட்டு குறையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொள்ளு வந்து நிறைய சேர்த்துட்டு வரலாம் உணவில். கொள்ளு சேர்ந்த உணவுகள் நிறைய உடம்புல எடுத்துகிட்டு வரும்போது பாடியோட ஹீட்டு வந்து கொஞ்சம் உற்பத்தி ஆகிட்டு உடம்பு வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நிறைய கொழுப்பு வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி லெமன் ஜூஸும் நிறைய எடுத்துகிட்டு வரலாம். லெமன் ஜூஸில் வந்து ஜீரக பவுடர் கலந்துட்டு டெய்லியும் 2 டைம் எடுத்துகிட்டு வாங்க. சாப்பிட்ட உடனே இதை எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய உணவுகளில் ஏதாவது கொழுப்பு படிமானம் ஏதாவது இருந்ததுனாலும் அது நமக்கு உடம்புல போய் தங்காமல் சீக்கிரமாக ஜீரணமாகிட்டு வந்துடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் திருவள்ளூர்லேருந்து பிரியா பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? இது குழந்தை இல்லைன்னு. என்னம்மா? குழந்தை இல்லை கேட்கணும். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? வந்து ஒழுங்கா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்ததுல கர்ப்பப்படி வீக்கமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மா. கல்யாணம் ஆகி 2 years ஆகுதுங்க. டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ நாளாக உங்களுக்கு ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்குமா? அது 2 years அப்படி இருந்துகிட்டே இருக்குமா? எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் உங்களுக்கு பீரியட்ஸ் வருது? ஒரு 50-60 நம்பர். சரிம்மா, சரி. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்கம்மா. உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு இதே ப்ராப்ளம் வந்து தொடர்ந்தே இருந்துகிட்டே இருந்ததுன்னும் போது உள்ள கர்ப்பப்பைகளுக்குள்ளே ஏதாவது கட்டிகள் இருந்தாலோ இல்லை சினைப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு 10-15 நாளுக்கு வந்து ப்ளீட் ஆகும். நிறைய ப்ளீடிங் கட்டியாக வந்து ரெகுலராக நிறைய போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு முறை ஹீமோகுளோபின் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியில் ஹீமோகுளோபின் லெவல் வந்து நார்மலாக இருக்கா இல்லை ரொம்ப கம்மியாகிட்டே வருதான்றது ஒரு முறை செக் பண்ணிவிட்டு முறையாக அதுக்கான உணவுகள் வந்து எடுத்துகிட்டு வரணும். டெய்லியும் வந்து ஒரு மாதுளம்பழம், 2 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு திராட்சை, உலர்ந்த கருப்பு திராட்சை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாமே பண்ணிட்டு வரும்போது நமக்கு எக்ஸ்டர்னலாக போகக்கூடிய அந்த பிளட் லாஸ் வந்து கொஞ்சம் நமக்கு உடம்புல வந்து ஹீமோகுளோபின் லெவலு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பிளட் லாஸ் இருந்துகிட்டே இருக்குன்னும் போது சீக்கிரம் டயர்ட் ஆகாமல் இருக்கிறக்காக நிறைய நீர் வந்து எடுத்துகிட்டு வரணும்.
ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி மாதவிடாய் நேரத்தில் வந்து நிறைய எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு ஆடாதோட இலைகள் கிடச்சிது அப்படின்னா ஒரு 4-5 இலைகள் வந்து எடுத்துகிட்டு நல்லா மைய அரைச்சிட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு கற்கரை மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் மிளகுத்தூள் கலந்து பிசைஞ்சிட்டு அதில் ஒரு உருண்டை அளவுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஒரு முதல் 3 நாட்கள் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய ப்ளீடிங் போனாலும் உள்ளே ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மருந்துகள் எடுக்கும்போதே நல்லா சரியாயிட்டு வந்துடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, என் பேர் செல்வி. எந்த ஊர்லேருந்துமா? நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்மா. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என்னோட வயது 33. பேசுங்க. எனக்கு ரொம்ப நாளாவே ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. சரிம்மா. ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. பஃப் ஏதாவது இன்ஹேலர் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? புரியலம்மா. இன்ஹேலர் மாதிரி பஃப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு தான்மா இருக்கேன். 10 வருஷமா இருக்கு எனக்கு. சரிங்க. ரொம்ப மூச்சு வாங்கும். அது எடுத்துமே எனக்கு ஒன்றும் சரியாகல. சரி. அப்புறம் மூச்சு விடக்குள்ளனா ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு மாதிரி வருது. இருமல் இருக்குங்களா? இருமல் இருக்குதாம்மா. சரிங்கம்மா. அப்புறம் நெஞ்செல்லாம் பாரமா ஏதோ கல் வச்சு அழுத்துற மாதிரிலாம் இருக்கு. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இதெல்லாமே சரி பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப நாளாக வந்து ஆஸ்துமா தொந்தரவுகள் இருக்குன்னும் போது நம்மளுடைய செஸ்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே நல்லா இறுக்கமடைஞ்சிருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து செஸ்ட் டைட்னஸ் இருக்கிறது, செஸ்ட்டில் வந்து ஏதோ அழுத்துற மாதிரியான உணர்வு, செஸ்ட் பாரமாக இருக்கிற மாதிரியான உணர்வு இருக்குது. அதே மாதிரி மூச்சுலேயுமே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். விசில் மாதிரி சவுண்டு கேட்குறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தூதுவளையோட பூ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 10 பூ அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா சுத்தமான பசும்பாலில் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஒரு 2 கிளாஸ் பால் ஊற்றிட்டு நல்லா ஒரு 1/2 கிளாஸாக வற்ற வச்சுருங்க. அந்த பூ போட்டு நல்லா கொதித்து வற்றும் போது அதை வடிகட்டி வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. இது வந்து டெய்லியும் ஒரு டைம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஸ்துமா தொந்தரவுகள், மூச்சு விடுதலை தொந்தரவுகள் இருந்தால் நல்லா சரியாயிட்டு வந்துடும். ஓகே, தேங்க்ஸ். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். விஸ்வநாதன் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? விஸ்வநாதன் மேடம். விஸ்வநாதன் சார், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேடம் ஊட்டி மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 45 மேடம் வயசு. பேசுங்க. ஐயா வணக்கம். டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்க ஐயா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? டாக்டர் எனக்கு இந்த 5 வருஷமா எனக்கு முடுப்பு வந்து டாக்டர் எனக்கு. சரிங்க. அப்போ டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாருங்க. சரி. அப்போ டெஸ்ட் பண்ணும்போது ஆர்ஏ ஃபேட் பாசிட்டிவ் வந்துச்சுங்க. சரிங்க. சிஆர்பி பாசிட்டிவ் வந்துச்சுங்க மேடம். சரி, இதுக்கான மெடிசன்ஸ் வந்து எவ்வளோ நாளாக எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ இந்த 2-3 வருஷமா ஆங்கில மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம் நான். சரிங்க ஐயா. அதுக்கு மேல திருப்பி ஆர்ஜி 6 வருஷமே டிவியில பார்த்து கண்டுபிடிச்சு மேடம் நான். சரிங்க ஐயா. சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா? ஆர்ஜி மருத்துவமனையில 4 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்து மேடம். சரிங்க. 4 மாசம் எடுத்து நம்ம என்ன சொன்னா திருப்பி நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க மேடம். சரிங்க ஐயா. நான் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து இப்போ ரிசல்ட் நேற்று வந்துருச்சு மேடம் எனக்கு இப்போ. சரி, பிபி சுகர் ஏதாவது இருக்குங்களா? பிபி லைட்டாக இருக்கு மேடம் எனக்கு. சுகர் கிடையாது. சுகர் கிடையாது மேடம். சரி, நல்லா நடப்பீங்களா? நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றுமே இல்லை மேடம். நடையோட எல்லாமே இருக்கு. நடையோட போகிறது மாதிரி எல்லாமே இருக்கு மேடம். பெருசாக ஒன்றும் பாதிப்பு பண்ணல மேடம் எனக்கு. சரிங்க ஐயா. அப்போ நேற்று திருப்பியும் இன்னொரு டைம் செக் பண்ண சொன்னாங்க மேடம் என்ன. சரி. அப்போ வந்து செக் பண்ணும்போது மேடம் சிஆர்பி வந்து பாசிட்டிவ் மேடம். சரிங்க ஐயா. ஆர்ஏ ஃபேட் நெகட்டிவ் வந்துருக்கு மேடம். சரி. இஎஸ்ஆர் 20 வந்துருக்குங்க. சரிங்க ஐயா. சரி, இப்போ ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்திருக்குன்னும் போது நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறைகள் வந்து பின்பற்றிட்டு வாங்க. இது எல்லாமே கொஞ்சம் நார்மலுக்கு வந்து இன்னுமே நல்ல நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஆல்ரெடி நார்மலில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி இது எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து நல்லா குறைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடிய உணவுகள் வந்து கொஞ்சம் உடம்புல வந்து எடுத்துகிட்டு வாங்க. நிறைய நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நிறைய ஃபைப்ரஸ் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வரலாம். அவரைக்காய், பீன்ஸு இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்புல வந்து அந்த உடம்பால் உண்டாகக்கூடிய நோய்கள் வந்து எதுவுமே வராது. உள்ளே வந்து நமக்கு உடம்புல உள்ளே இருந்துட்டு உள்ளே இருந்தே நமக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருக்கும் அந்த ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே. அந்த மாதிரி நோய்கள் எல்லாமே இந்த உணவுகள்லாம் படிப்படியாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அது எதுவுமே வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வர ஆரம்பிக்காது. நீங்கள் இப்போதைக்கு வந்து அந்த வலிகள் உங்களுக்கு லைட்டாக வருது அப்படின்னா நீங்கள் வீட்டிலே கொஞ்சம் மெடிசன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெகுலராக அதை எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்மளுடைய எருக்கு இலை இருக்குது பார்த்திங்களா, அதோடைய காய்ந்த இலைகள், பழுப்பு இலைன்னு சொல்லுவோம், அதில் ஒரு 10 இலைகள் வந்து எடுத்துகிட்டு நல்லெண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க.
அந்த இலைகள்லாம் நல்லா எடுத்துட்டு அந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் வந்து பெயின் இருக்க இடத்துல யூஸ் பண்ணிட்டு வரலாம். வெளியில் வலிகள் எந்த முட்டியில் இருந்தாலுமே லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு ஒத்துடம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். உடம்பு ஃபுல்லாகவே வந்து எந்த ஜாயின்ஸில் பெயின் இருந்தாலுமே கொடுக்கலாம். தொடர்ந்து இதை கொடுத்துட்டு வரும்போது முட்டிகளில் ஏதாவது மைல்டாக பெயின் இருந்தால் அது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிஆர்பி மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர்? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோமதிமா. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? முட்டி வலிக்காக பேசுறேன். என் சித்திக்கு வந்து 5 வருஷமா முட்டி வலி இருக்கு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 48 வயசு ஆகுது. 48. சரி, தொடர்ந்து பேசுங்க. அம்மா சொல்லுங்கள். வணக்கம்மா, என் பேர் கோமதி. நான் ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? அவங்களுக்கு சித்திக்கு வந்து 45 வயசு ஆகுதுமா. முட்டி வலி இருக்கு 3 வருஷமா. சரிங்கம்மா. அவங்க வந்து நடக்கவே முடியல. ஒரு 10 ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. சரிம்மா. கால் வீக்கமா ஆயிடுது டிராவல் பண்ணா. சரிங்கம்மா. எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு காலில் மட்டும் இருக்கா இல்லை 2 கால்லையுமே இருக்கா? ஒரு காலில் மட்டும்தான். ஏஜ் என்னம்மா உங்களுக்கு? 45. சரிம்மா. உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகிறாங்களா? ஆமாம்மா, வெயிட் அதிகமாக இருக்கு. சரிம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வர சொல்லுங்கள் அவங்கள. உடம்பு வெயிட் அதிகமாக இருக்காங்கன்னும் போது நம்மளுடைய முழு பாடி வெயிட்டையும் தாங்கக்கூடியது முழங்கால் முட்டி தான். அப்போது வந்து பாடி வெயிட்டை வந்து கொஞ்சம் குறைக்கணும். அதற்கான கொஞ்சம் நடைப்பயிற்சி வந்து ரெகுலராக பண்ணிட்டு வர சொல்லுங்கள். முட்டிகளில் வலிகள் இருக்குன்னும் போது முடக்கரத்தான் கீரை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். முடக்கரத்தான் கீரை வந்து உள்ளக்கையும் எடுத்துக்கலாம். அதே முடக்கரத்தான் இலைகளை வந்து நல்லா நம்மளுடைய நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதக்கிட்டு அதை வச்சு வந்து நீங்கள் முட்டிகளுக்கு ஒற்றடை மாதிரி கொடுத்துட்டு வரலாம். ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது முட்டியில் இருக்கக்கூடிய வீக்கம், உள் வீக்கம் எதாவது இருந்தாலுமே நல்லா வத்த ஆரம்பிச்சிடும். அதே முடக்கரத்தான் கீரைகளை நல்லா மையை அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு மேலே பற்று மாதிரி போட்டுக்கோங்க. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு காலையில் எழுந்தோடனே வந்து வாஷ் பண்ணிடலாம். இதை பண்ணிட்டு வரும்போதே வந்து முட்டிகள் உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வு பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே வீக்கமாக இருந்தாலும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். உள்ளேயும் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு டபுள் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ராஜபாளையத்துலேருந்து பேசுகிறேம்மா. பாப்பாத்து பேசுகிறேன். சரிம்மா, என்ன வயதாகுதா உங்களுக்கு? எனக்கு 56 வயது ஆகுதுமா. சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 56 வயசு ஆகுதுமா. சரிம்மா. இந்த தூக்கம் தாம்மா இல்லைம்மா. ஒரு மணிக்கு தூங்குனேன்னா 3 மணிக்கு எழுந்திரியுமா. அது கூட நல்ல ஆழ்ந்த உறக்கம் வராதுமா. சரிம்மா. எவ்வளோ நாளாம்மா இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு? இது ரொம்ப நாளா இருக்குதுமா. வலிகள் ஏதாவது இருக்கா? என்னம்மா? உடம்புல வலிகள் எங்கேயாவது முட்டியில ஏதாவது வலிகள் ஏதாவது இருக்கா இல்லை நார்மலாகவே தூங்காத? முற்றெல்லாம் வலி இல்லைம்மா. இந்த நல்ல மாத்திரை போட்ட தூக்கம் கூட மாத்திரை போட்டாலுமே நல்லா வராது. ஆனா பாருங்க, அந்த தூங்காத அன்னைக்கு இந்த 3 மணிக்கு 1 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு கூட நல்ல ஆழ்ந்த தூக்கம் வர்றாம சும்மா கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்க அன்னைக்கு அந்த இருதயத்துல லேசா வலிக்குமா. ஆனா இருதயம் வலிக்காது, மற்ற நாளைக்கெல்லாம் வலிக்காது. சரிம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு. ரெகுலராகவே நீங்கள் வந்து பகலில் தூங்குறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. பகல் தூக்கம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இரவில் வந்து நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஈவினிங்கில் வந்து டின்னரை வந்து ஒரு 7 மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும். 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த உணவுகளும் எடுத்துக்கக்கூடாது. ஒரு 8:30 9 மணிக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமும் வரல அப்படின்னா ரெகுலராக நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏல அரிசின்னு சொல்லுவோம், அதை வந்து எடுத்து நல்லா வீட்டிலே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பாலில் கலந்து அதோட மஞ்சள் தூள் கலந்து ரெகுலராக வந்து இதை எடுத்துகிட்டு வந்தீங்க நைட்டில் தூங்கும்போது ஒரு 1/2 அன் ஹவருக்கு பிஃபோர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கசகசா வந்து கலந்தோ இல்லை கலக்காமலோ எடுத்துக்கலாம். கசகசா நீங்கள் கலக்கும்போது ஆல்ரெடி ஊற வச்சதாக இருக்கணும். ஈவினிங்லேயே ஊற வச்சுட்டு நீரில் ஊற வச்சுட்டு அதை இதில் கலந்து வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ஒரு வாரம் ஒரு 2-3 முறை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். பகலில் தூங்காமல் கொஞ்சம் மெடிடேஷன், யோகா இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் இப்பதான் பேசுறேன் மேடம் நானே. சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். முழுக்குவாதம் மேடம் பத்தி பேசுறேன் டாக்டர் சொன்னாங்க மேடம். ஒன்னே டவுட் மேடம், எனக்கு இந்த யூரிக் ஆசிட் 5.7 இருக்கு மேடம் எனக்கு. சரிங்க.
மேடம் வயிறு கொஞ்சம் உப்புசமா இருக்கு மேடம். வயிறு வந்து டாக்டர் உள்ள நீர் கோத்திருக்கு சொல்றாங்க மேடம். என்ன பண்ணு மேடம்? சரிங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெகுலராக அதை பண்ணிட்டு வாங்க. வயிறில் வந்து உபுசமாக இருக்குது, சாப்பிட்ட உடனே சில பேருக்கு வந்து ஜீரணம் ஆகாது, வயிறு உபுசமாக இருக்கும். சில பேருக்கு வந்து வயிற்றில் வந்து நீர் கோர்த்த மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னா ரெகுலராக யூரின் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. நீர் காய்கறிகள் பழங்கள்லாம் எடுக்கும்போது யூரின் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து வயிற்றில் வந்து நீர் சேருது அப்படின்னா சரியாக யூரின் போகாமல் இருந்திருப்பாங்க. சில பேருக்கு பாதி யூரின் தான் போகும், பாதி வந்து ஸ்டாக்னண்ட் ஆகி உள்ளே நிற்க ஆரம்பிச்சிடும். இந்த தொந்தரவுகள்லாம் வந்து நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இதே உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா பார்லி கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வாரம் 1 முறையோ 2 முறையோ பார்லி அரிசியில் கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல நீர் ஏற்றம் எதுவும் இருக்காது, வயிறு உபுசம் இருக்கிறதும் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காதீங்க, நீங்கள் தான் இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம முடக்குவாதம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க? நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முடக்குவாதம் நோய்க்காக சிறப்பாக பஞ்சகர்மா சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். பஞ்சகர்மா சிகிச்சை வந்து உள் நோயாளிகளுக்கும் வெளி நோயாளிகளுக்குமே வந்து கொடுத்துட்ருக்கோம். உள் நோயாளிகளுக்கு சிறப்பாக 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கழிவு நீக்க சிகிச்சை கொடுப்போம். கழிவு நீக்கம் பண்ணிவிட்டு மருந்துகள் எல்லாமே எடுத்துக்கும் போது அவங்களுக்கு 2-3 நாட்கள்லேயே உள்ளே இருக்கக்கூடிய வீக்கம் வலிகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமாக நம்ம பஞ்சகர்மா சிகிச்சை கொடுக்கும்போது அந்த முட்டிகளில் இருக்கக்கூடிய வலிகள் அந்த தேய்மானம் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிரு. நடக்க முடியாமல் ரொம்ப ஒரு வாக்கரில் வர்றவங்க, ரொம்ப வீல் சேரில் வர்றவங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வரவங்களுக்கு கூட நார்மலுக்கு அந்த லெவல் எல்லாமே நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க உடனேவே மருந்துகளும் ஒரு 3 மாதங்கள் தொடர்ச்சியாக உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆர்ஏ ஃபேக்டர், ஐஏஎஸ்ஓ டைட்டர் இது எல்லாமே வந்து அப்நார்மலாக இருக்கக்கூடியது பாசிட்டிவாக இருக்கிறது வந்து நெகட்டிவ்க்கு வர ஆரம்பிச்சிடும். நடையுமே அவங்களுக்கு வந்து நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். நடக்காமல் இருக்கவங்க கூட நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. படுக்கையாக இருக்கவங்க கூட வந்து ஓரளவுக்கு நடக்க முடியும் அவங்களால. சரி, நிஜமாவே உடல் முழுக்க வந்து வலி இருக்கக்கூடிய முடக்குவாதத்திற்கு முறையான சிகிச்சை எடுப்பதன் மூலியமாக நிரந்தரமான ஒரு நிவாரணம் அவங்க பெற முடியும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க டாக்டர். மிக்க நன்றி. என்ன நேரத்தில் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.